ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஆடியோ ஆஃபீஸர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் ஆடியோ ஆஃபீஸ். ஆடியோ ஆஃபீஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆடியோ ஆஃபீஸரை பற்றி பார்க்கலாம். ஆடியோ ஆஃபீஸ்ன்னு சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து இது பார்த்திங்கன்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபுல் ஃபார்மில் சொல்லணும்னா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்லலாம் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நோட்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக திங்ஸ் ஆனதுனால மொத்த கண்ட்ரியோட டேட்டா பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபீஸஸ்க்கு கீழே இருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போது டெல்லியில் வந்து மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே நம்ம வந்து ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்தாலும் கூட நம்மளோட ஏரியாஸில் வந்து லோக்கலாக இருக்கிறவங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் அங்கே அவங்கவுங்க ஏரியாஸில் தனித்தனியாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஆஃபீஸ் கீழே இயங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. திஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆர்கனைஸ்டு பை தி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர். ஸோ டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் யாரோ அவங்க தான் இந்த ஆடியோ ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அண்ட் தென் ஈச் ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து இந்த ஆடியோ ஆஃபீஸ் இருக்கும். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஆஃப் 1988. ஸோ இதை பிரகாரம் தான் வந்து ஆடியோ ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அபவுட் ஆடியோ ஆஃபீஸர். ஸோ ஆடியோ ஆஃபீஸரை பற்றி சொல்லணும்னா, ஆடியோ ஆஃபீஸரை வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கிற சொல்லிடலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ யாருனால பண்ண முடியும் நம்மளால், அதாவது ஆடியோ ஆஃபீஸரால் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸை வந்து பண்ண முடியும். அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே வருது. அவங்க வந்து இந்த ஆடியோ ஆஃபீஸர் மூலிமா நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அண்ட் தென் டு ஃபில்ஃபில் த ஆடியோ ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டி. ஸோ நம்மளோட எலிஜிபிலிட்டி வந்து அந்த ஆடியோ ஆஃபீஸருக்கு நேராக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆடியோ ஆஃபீஸருக்கான தகுதி பெறுவோம். தகுதி மட்டும் தான் பெறுவோம், உடனே ஜாப் கிடைக்காது. இப்போ எப்படி கலெக்டருக்கு ஜாப்புக்கு நம்ம படித்து ஐஏஎஸ் எல்லாம் ஆகிறதுக்காக நம்ம படிக்கிறோம். பட் டேரெக்டாக போஸ்டிங் வந்து ஐஏஎஸ் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து அசிஸ்டண்ட் கலெக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலெக்டராக மாறுவோம். அதே மாதிரி இந்த ஆடியோ ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎம்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரக்ட் செலெக்ஷன் ஆஃப் ஆடியோ ஆஃபீஸராக நீங்கள் ப்ரொமோட் பண்ணப்படுவீங்க ப்ரொமோஷன் மூலிமா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது என்ன அப்படிங்கன்னா, அப்ளிகண்ட். ஸோ இந்த ஆடியோ ஆஃபீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். அப்புறம் 10th மினிமம் 10th பாஸ் ஆகிருக்கணும். இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டிகிரி பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் பண்ணலாம், அது ஆட்டோமொபைல்ஸ் டிகிரி பண்ணலாம். ஏதோ ஒரு டிகிரி வந்து அந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். அதர்வைஸ் டிப்ளமோ கோர்ஸ் கூட பண்ணலாம், ஆட்டோமொபைல்லையோ மெக்கானிக்கல்லையோ. அண்ட் இது வந்து உமன்ஸ் மென்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் இந்த ஆடியோ ஆஃபீஸருக்கு. 10th படிக்கிறவங்களுக்கும் டிகிரி முடிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 10th படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிளர்க்கு அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் தான் கொடுப்பாங்க. அதே நீங்கள் டிகிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஆஃபீஸர் ஜாபுக்கு ப்ரொமோஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ என்ன மாதிரி தகுதி, அதாவது வயது வரம்பு வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஏஜில் இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து 20, 21 அந்த மாதிரி வரும். அதே நீங்கள் 10th முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். அப்போ 10th முடிக்கும்போது உங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 16 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்டோ டிகிரியாக இருந்தால் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ ஆஃபீஸருக்கு தகுதிக்கான ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அந்த ஆஃபீஸில். அண்ட் தென் ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 3 years ஆஃப். ஸோ அவங்க வந்து இந்த 21, 30லேருந்து வயது வரம்பு கொஞ்சம் தளர்த்தப்படும். எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் வந்து 5 years வந்து கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க எடுத்துப்பாங்க. சரி, எச்சா இருந்தாலும் கூட அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடியோ ஆஃபீஸர். ஸோ என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கடமைகள் பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா,
ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் தரலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்மளுக்கே தெரியும், நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாவே டிரைவிங் லைசன்ஸ்க்காக தான் போவோம், இல்லை எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ண போவோம். ஃபஸ்ட் எல்எல்ஆர் போட்டதுக்கப்புறமா நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இப்போ நீங்கள் வந்து எந்த வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் சரி, 2 வீலர் 4 வீலர் எது பண்ணாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். 18+ ஆனதுக்கப்புறமா போய் வாங்குவீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு டிரைவிங் நல்லா தெரிஞ்சதுக்கான அவங்க ஓட்டி காமிச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்ல. ஸோ அஃபிஷியலாக வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்பர் பிளேட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நம்பர் பிளேட் இல்லாமல் நம்ம ஓட்ட முடியாது. ஸோ நம்பர் பிளேட்டை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வருவோம். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது யார் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸர் தான். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷன் டெஸ்ட்டு வந்து நம்ம வண்டிக்கெல்லாம் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ ஊட்டியெல்லாம் போகணுன்னா நீங்கள் பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்லைன் ஆகிடுச்சு. பொல்யூஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கடை மாதிரி எங்கேயாவது கடை போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுவும் போகிற அவசியம் இல்லை, போகிறவங்க போவாங்க பக்கத்தில் இருந்தால். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. இதுவும் வந்து ஒரு கடையில் தாங்க அது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்த் விஷயம். பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ஆர்டிஓ கிட்ட, அதாவது எங்கே நம்ம வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகிருக்கோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற டேட்டா பேஸ் எல்லாம் ஆன்லைனில் போயிட்டே இருக்கும். முக்கியமான 3 போஸ்ட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அந்த முக்கியமான 3 போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளர்க் போஸ்ட்டு. அந்த ஜாபுக்கு வந்து நம்ம 10th படிச்சிருந்தா போதும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட். ஸோ அது வந்து செகண்ட் போஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் போஸ்ட். ஆடியோ இல்லாமல் இந்த 3 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் உள்ள போஸ்ட்டு ஆடியோ ஆஃபீஸில். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வேஸ் டு பிகம் ஆடியோ. ஸோ எந்தெந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம ஆடியோ ஜாபை ரீச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டைப் ஆஃப் வேஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வே வந்து பாருங்கள் டெக்னிக்கல் சைடு, செகண்ட் வே வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு. டெக்னிக்கல் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு டைப்பில் நீங்கள் ஆடியோ ஆகலாம். இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் வாங்கி நீங்கள் ஆடியோ ஆகலாம். இப்போ டெக்னிக்கல் சைடில் பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாம். யூ கேன் ஜாயின் அஸ் அ கிளர்க். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் இருக்கும்போது கிளர்க்காக ஜாயின் பண்ணுறோம். பை பாசிங் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் மூலிமா நீங்கள் எக்ஸாம் எழுதி யூ கேன் பிகம் ஆடியோ வாங்கலாம். அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ஜாயின் அஸ் AMVI, ஓகேவா. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கலோ இல்லை ஆட்டோமொபைலோ முடிச்சிருக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா வித் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். குவாலிஃபிகேஷனாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு. ஆர் MVI BE மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் படிச்சிருக்கலாம். வித் அதே மாதிரி ஹெவி அண்ட் லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், ஓகேவா. ஸோ இதுக்கும் இந்த 2 இந்த ஜாபுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ப்ரமோஷன் வாங்கி ஆடியோ ஆகலாம். டெக்னிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடியோ எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ ஆஃபீஸர் ஆக முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆடியோ ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ எக்ஸாம் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆடியோ எக்ஸாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் நடத்தப்படுது. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஆடியோ எக்ஸாம் நீங்கள் ஒரு கிளர்க் போஸ்ட்டுக்கு எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களோட ஏஜ் வந்து 18 to 37 இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்து கிராஜுவேட்டட் ஃப்ரம் எனி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து கிராஜுவேட் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் போஸ்ட். ஆடியோ எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அந்த போஸ்ட்டுக்காக அப்படின்னா சேம் க்ரைட்டீரியா தான். பட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 23 to 35 இருக்கணும். மற்ற டிகிரி வாங்கியிருக்கணும், சிட்டிசனாக இருக்கணும் இந்தியாவில். இது வந்து சேம். ஆர்டிஓ வந்து சப் அசிஸ்டன்ட் போஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட க்ரைட்டீரியா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 23 to 35 இருக்கணும். அண்ட் தென் ஃபைனலி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். உங்களோட இது வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஏஜ் வந்து 34க்கு மேலே இருக்கக்கூடாது. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
அண்ட் ஆல்சோ வந்து மெக்கானிக்கல் ஆர் சிவில் ஃபீல்டில் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஆட்டோமொபைல் படிச்சிருந்தாலும் பெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அண்டர் ஆடியோக்கு கீழே என்னென்ன ஒர்க்கெல்லாம் வருதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸ். ஸோ ரோட் டேக்ஸுங்கிறது வந்து ஆடியோ கீழே வருது. நம்ம வந்து நிறைய பேர் ரோட் டேக்ஸ்லாம் கட்டியிருப்போம். அந்த ரோட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் எடுக்கும் போது நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுவோம். ஸோ இந்த ரோட் டேக்ஸ் வந்து ஆடியோ ஆஃபீஸர் கீழே வருது. நம்ம கட்டலைன்னா அவங்க வந்து இந்த ரோட் டேக்ஸை வந்து நம்ம கட்டாமல் விட்டோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து நம்மளால் நடவடிக்கை எடுக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம லோக்கல் ஆடியோ யாருனாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன். ஸோ வெஹிக்கிள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சர்வீஸ் போயிட்டு இல்லை அந்த மாதிரி வந்து சில பெரிய பெரிய பஸ்ஸு வேன்லாம் வந்து பாருங்கள் ரெகுலராக வந்து சர்வீஸ் போயிட்டு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி வர வண்டியை வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் விடுவாங்க. ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ரெகுலராக வந்து ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சர்வீஸ் போயிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் காமிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் கன்சர்ன். என்விரான்மெண்ட் இந்த பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நிறைய எடுப்போம். இது வந்து மக்கள்கிட்ட எடுக்கிறத நீங்கள் எடுக்க சொல்லி அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. இது வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தனி பர்மிஷன் கொடுத்துருக்கு ஆடியோ ஆஃபீஸருக்கு. இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து it conducts an activity related to the compressed natural gas, liquid petroleum conversion and UPC pollution and control testing centers. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி என்வரான்மெண்ட்டுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காமல் வண்டிகளை ஓட்ட சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி. அண்ட் தென் நிறையா ரோட் சேஃப்டி விஷயங்களை வந்து விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்துவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபீஸருக்கு கீழே தான் நடப்பாங்க. இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கு கீழே நம்ம வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு முகாமெல்லாம் நடத்துவோம். அண்ட் தென் இந்த ரோட் சேஃப்டி பற்றி நிறைய மக்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆடியோ ஆஃபீஸர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நடக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டிஓ அண்ட் டிடிஓ அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். ஸோ இவங்க வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதே டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்னால் டிடிஓ. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கே வந்து ஹோலாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஜூரிடிகேஷன் ஏரியா. ஸோ ஏரியா தான் வந்து டிஃப்ரென்ஸு மோஸ்ட்லி. இப்போது ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் டிஸ்ட்ரிக் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மல்டிபிள் டிஸ்ட்ரிக்னா மல்டிபிள் டிடிஓஸ் இருக்குமா. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆடியோ தர் இஸ் யூஸ்வலி ஒன்லி ஒன் பர்சன் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அப்போ டிஃப்ரெண்ட் டிடிஓ ஆஃபீஸஸ் இருக்கும். அப்போ ஒரு ஆடியோ ஆஃபீஸஸ் கீழே நிறைய டிடிஓ ஆஃபீஸஸ் இருக்கும். அதை வந்து மேனேஜ் பண்ணி ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்துரும் டிடிஓ வந்து. அப்போ நம்ம ஆடியோவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஈஸியாக வந்து டிடிஓ கிட்ட எல்லா டேட்டாபேஸும் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபீஸர் ரேங்க். ஸோ ரேங்கிங் பிரகாரம் வந்து ஆடியோ ஆஃபீஸர் எதுக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி வந்து கிரேட் பின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் போஸ்ட்டுக்குள்ளே வராங்க. இந்த ஆடியோ ஆஃபீஸர் வந்து பாருங்கள் ஹையர் ஆஃபீஸர். ஓகேவா? இருக்கிறதுலையே அந்த டிபார்ட்மெண்ட்லேயே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹையர் ஆஃபீஸர். ஸோ இந்த ஆஃபீஸர் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. வெஹிக்கிள்ஸோட டாக்குமெண்ட்ஸை அந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஆடியோ ஆஃபீஸருக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஆடியோ ஆஃபீஸருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. டு பாஸ் பண்ணுற ஆடியோ ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் பண்ணணுன்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் ப்ளஸ் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஆடியோ ஆஃபீஸர் ஆக முடியும். சிலபஸ் ஆஃப் ஆடியோ ஆஃபீஸர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டேட் லாங்குவேஜில் ஏதாவது விஷயங்கள் எழுதியிருக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸ் இல்லை, இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இருக்குது. அண்ட் தென் திஸ் இஸ் த சிலபஸ் ஹூ ஹேவ் ஸ்டடி டு பிகம் அ
ஓகே, எக்ஸாம் சிலபஸை பற்றி பார்த்துட்டோம். எக்ஸாமை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மார்க்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஆர் ஆஸ்க்ட் ஆன் தி ஃபாலோயிங் டாபிக்ஸ். நான் கீழே கொடுக்குற டாபிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஜியாகிரஃபி பற்றி, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி, என்வரன்மெண்ட் அண்ட் எக்காலஜி பற்றி, ஜென்ரல் சயின்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து காமனான இங்கிலீஷ் வேர்ட்ஸ், கிராமர் அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதை தனித்தனியாக படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கைடோ புக்கோ வாங்கி, ஆடியோக்கே தனியாக புக் இருக்குது, கைடு இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் உங்கள் நேமில் இருக்கணும். அண்ட் தென் ஆடியோ மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீஸில் உங்கள் ஃபீட் வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெலிக்ஸ் இன் தம்பு, இன்இக்வாலிட்டி இன் போன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் லெக்ஸ் அர்ச்டு, அப்புறம் அப்டாமிலிட்டிஸ் எனிவேர் இன் தி ஜாயிண்ட்டில் ஏதாவது அப்டாமிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் நாட் பெனிட்ரேட்டிங்காக இல்லாமல் இருக்கணும். அண்ட் தென் பப்ளிங் அண்ட் ஹெல்த்தி மசில்ஸ், குட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. ஹியரிங் எபிலிட்டி வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காது நல்லா கேட்கணும். அண்ட் தென் ஐஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் கலர் பிளாக்னஸ், அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. டிஸ்டன்ஸ் ஐஸ் அண்ட் க்ளோஸ் ஐஸ் ஆர் நார்மல். ஸோ தூரப்பறவை கிட்ட பறவை எல்லாமே நார்மல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஷுட் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இன் ஸ்லைட்டஸ்ட் லைட் பட்டா, அதாவது நைட் நேரம் லைட்லாம் பார்த்தா நம்ம வந்து கண்ணு கூசும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபீஸருக்கான தகுதிகள். மோஸ்ட்லி இந்த தகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெவி வெஹிக்கிள், லைட் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கே இதே தகுதி வந்து தேவைப்படுதுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெஹிக்கிள் ஓட்டும் போது நிறையா கண் ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால ஓட்ட முடியாது, டிரைவராகவும் இருக்க முடியாது. ஸோ இந்த ஆடியோ ஆஃபீஸர் வந்து தான் அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. லாலா டிரைவர் யார், இவங்களுக்கு லைசன்ஸ் தரலாமா வேண்டாம்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆடியோ ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஐ வைல்ட்னஸ் எதுவும் இல்லை, எனக்கு ஐ ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆடியோ ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஐ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஆடியோ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிளர்க் போஸ்ட்டோ இல்லை அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் சேலரி. ஸோ அங்கே சுற்றி சேலரிக்கு விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேலரி, ஆஸ் பர் த கவர்மெண்ட் சேலரி தான். ஆடியோ ஆஃபீஸருக்கு என்ன சேலரியோ அதே தான். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆடியோ ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 200-300 வந்து இன்க்ரிமெண்ட்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாக்ட் சேலரி நான் சொல்ல விரும்பலை. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ராக்சிமேட் சேலரி சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 20,000 வரும். அதுலேருந்து இப்போது 40,000 அப் டு 40,000 வந்து இப்போ சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு சேலரி வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டே 40,000 கேட்காதீங்க. ஸ்டார்டிங்கில் 20,000, அப்புறம் போக போக நிறையா அவங்களே வந்து நிறையா பிஏ அது வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகும் அதிகமாகவே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.